wrinkles வரதுக்கு முந்தின ஸ்டேஜ் crinkles ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த crinkles வந்து இனிஷியலாக வர்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆன்டி ஏஜிங். ஸோ இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 2 or 3 times நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் ஹைட்ரேஷன். நம்ம எந்த அளவுக்கு ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சராக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பொலிவை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஹையலுரோனிக் ஆசிட் அப்படின்ற பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் கிடைக்கும். நம்ம ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணி நல்ல டயட்டில் இருக்கோம் அப்படின்னா இந்த ஹையலுரோனிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும். இது அதிகரிக்கும் போது நம்மளுக்கு வந்து குட் ஆன்டி ஏஜிங், நம்ம நார்மலாக சாப்பிட்றதுலையும் எக்ஸசைஸ் பண்ணுறதுலையுமே வந்து ஆன்டி ஏஜிங் ஆகிடும். எதுனாலும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்ச ஆகாரங்கள், கலர்ட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கண்டிப்பாக வந்து ப்ரோட்டீன் இருக்க மாதிரி நல்ல டயட்டு, அது வந்து நான் வெஜிடேரியனாக இருக்கட்டும் வெஜிடேரியனாக இருக்கட்டும், நல்ல ஹை ப்ரோட்டீன் டயட் அண்ட் ஒரு நாளைக்கு 2 to 3 liters ஆஃப் வாட்டர், இதெல்லாம் குறைக்கும் போது நம்ம ஏஜிங்கை வந்து போஸ்ட்போன் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஆகிறக்குரிய டைம் எடுத்து ஏஜிங் ஆகும். ஏஜிங் வந்து நம்ம இன்னைக்கோ நாளைக்கோ கரெக்ஷன் பண்ணிட முடியாது, பிகாஸ் நம்ம வந்து டெய்லி ஏஜ் ஆக போகிறோம். பட் அது வந்து தள்ளி வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம ஏஜ் ஆக வைக்கலாம். அதுதான் பண்ணலாம்.